விருத்தகுமார பாலரான படலம் தன் பக்தையான கௌரிக்கு வீடு வேற்றினை அளிக்கும் பொருட்டு சொக்கநாதர் முதியவர் வடிவில் காட்சி தந்து இளைஞராகி குழந்தையாக மாறியதை குறிப்பிடுகிறது. கௌரியின் சிவபக்தி, புகுந்த இடத்தில் கௌரிக்கு நேர்ந்த கொடுமை, கௌரி துன்பத்திலும் சிவனடியாருக்கு சேவை செய்தல் என ஒவ்வொரு நிகழ்வும் அழகாக இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன. இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 23வது படலமாக அமைந்துள்ளது. விக்கிரம பாண்டியனின் ஆட்சியில் மதுரையில் விருப்பாக்கன் சுபவிரதை என்ற அந்தன தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் போற்றி சிவனை வழிபாடு செய்து வந்தார்கள். அவ்விருவருக்கும் குழந்தை வேறு நீண்ட நாட்கள் கிடைக்கவில்லை. பின்னர் சொக்கநாதரின் திரு அருளால் பெண் குழந்தையை பெற்றார்கள். அவளுக்கு கௌரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். குழந்தை கௌரி சிறு வயதிலேயே அம்மையப்பரிடம் அன்பு பூண்டு இறைபக்தி மிக்கவளாக விளங்கினாள். சிறிது விவரம் தெரிந்ததும் கௌரி ஒரு நாள் தனது தந்தையிடம், அப்பா, எனக்கு வீடு வேற்றினை அளிக்கும் மந்திரத்தை கூறுங்கள் என்று கேட்டாள். விருப்பாக்கனும் பராசக்தியின் மந்திரத்தை தனது மகளுக்கு உபதேசித்தார். கௌரியும் இடைவிடாது பராசக்தியின் மந்திரத்தை உச்சரித்து வந்தாள். அவளுக்கு மனப்பருவம் எட்டியது. விருப்பாக்கன் தனது மகளுக்கு ஏற்ற வரனை தேடத் துவங்கினார். அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு வைணவத்தை சார்ந்த இளைஞன் ஒருவன் பிச்சை கேட்டு வந்தான். அவனை பார்த்ததும் விருப்பாக்கன் இவனே தனது மகளுக்கு ஏற்ற வரன் என்று முடிவு செய்து கௌரியை அவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார் விருப்பாக்கன். வீடு வேற்றினை விரும்பிய கௌரி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு ஏற்ப தந்தையின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டாள். இதனை கண்ட விருப்பாக்கனின் மனைவியும் அவனுடைய சுற்றத்தாரும், இவன் யார்? ஊரும் பேரும் தெரியாத இவனுக்கு இப்பெண்ணை திருமணம் செய்து விட்டாரே, விதியின் வழியில் மதி செல்லும் என்பது இதுதானோ என்று எண்ணி கலங்கினர். பின் கௌரியை அவனது கணவனுடன் சீர்கொடுத்து அனுப்பி வைத்தனர். வைணவ இளைஞன் தன் மனைவியோடு தன் இல்லத்தை அடைந்தான். சிவநெறியை பின்பற்றி வாழும் கௌரியை அவளுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள் அவளை பெரிதும் துன்பப்படுத்தினர்.